மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை பாடிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, தீட்சை பெறுவதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, தருமபுரம் என்ற ஊருக்கு செல்கிறார். அங்கே போய் இவருக்கு தீட்சை பெறக்கூடிய அந்த புலவரை சந்திக்கிறார். தமக்கு தீட்சை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அவரும் அதற்கு சம்மதித்து அவர் தீட்சை கொடுக்குறார். அந்த தீட்சை பெற்ற பிறகு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டினா, அந்த தீட்சை பெறுவதற்காக புலவர் முன்னாடியே பாடின அந்த நூலோட பெயர் தான் மும்மணி கோவை. பண்டாரம் மும்மணி கோவை அப்படின்றும் சொல்வார்கள். அதற்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, தீட்சை பெற்று அவர் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தருமபுரம் என்ற பக்கத்துக்கு இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் என்ற ஊருக்கு செல்கிறாரு. அந்த வைத்தீஸ்வரன் கோவில் கொண்டு இருக்கக்கூடியவர் தான் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் அங்கே ஆலயம் கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா முத்துக்குமார சுவாமி. அந்த முத்துக்குமார சுவாமியை பிள்ளையாக பாவித்து அவர் பாடிய பாடலின் தொகுப்பு தான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். அந்த பாடல் தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இது அழகிய சந்தத்துடன் அமைந்திருக்கிறது. மாணவர்களே, இப்போ நம்ம குமரகுருபரர் எவ்வாறு பிறந்தார், யாருக்கு மகனாக பிறந்தார், எப்படி வந்தார் என்பதை பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த நூலோட அமைப்பும் அவர் இயற்றிய வேறு நூல்களை பற்றியும் நம்ம நூற்குறிப்பில் கொடுத்துக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் பாடப்பகுதியாக நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூல் பார்த்திங்கன்னா 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதை நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். பிள்ளைத்தமிழ்னா என்னென்னு பார்த்தோம். இங்கே புத்தகத்தில் அதான் கொடுத்துருக்காங்க. இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். அப்படி பாடுகின்றது தான் அது அந்த பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவதுனா சொல்கிறதுன்னு அர்த்தம். எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா 10 பருவங்கள் கொண்டது. 10 பருவங்கள் அப்படி சொன்னால் ஒவ்வொரு பருவங்களாக அமைத்து சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல் என 100 பாடல்களாக இது இடம்பெற்றும். இதனை ஆண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் 2 வகையாக பாடப்படும். அது எப்படின்னு சொல்லிட்டுன்னா, குழந்தை பெறுகின்ற போது அது அந்த பருவங்கள் ஒவ்வொன்றாக வளர்ந்து வரும்போது விளையாட்டால் குழந்தைகள் மாறுபடும். ஒரு சின்ன வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க வளரும். அதற்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பாலினத்திற்கு ஏற்றாற்போல் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு, ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் மாறும் இல்லையா. அதற்கு தான் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்று எழுதியிருக்கிறாங்க. அதே போல் குமரகுருபரர் பற்றி நம்ம இருக்கிறோம். இங்கே நம்ம பாடப்பகுதியில் அவரை பற்றி அதிகமாக எதுவும் சொல்லாட்டாலும் குறிப்பு ஓரிரு வரிகள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். குமரகுருபரின் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்திருக்கிறார். இவர் எழுதிய கந்தர் கலிவெண்பா, நான் சொன்னேன் இல்லையா, அவர் குழந்தையாக 5 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது பாடப்பெற்ற நூல்தான் கந்தர் கலிவெண்பா. அந்த கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எங்கே பாடினார் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் மதுரை கலம்பகம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. சகலகலா வள்ளி மாலை என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. நீதிநெறி விளக்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அதே ஒரு திருவாரூர் மும்மணிக்கோவை. அந்த திருவாரூருக்கு போகிற வழியில் தாங்க அந்த தருமபுரம்னு சொன்னேன் இல்லையா, திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நினைக்கிறேன் நடுவில் இருக்கக்கூடியது அந்த தருமபுரம். அந்த தருமபுரத்துக்கு போக சொல்ல எழுதினது தான் அந்த மும்மணிக்கோவை என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அதே போல் இவர் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் குமரகுருபருடைய அவருக்கு என்ன மொழியெல்லாம் தெரியும், என்ன நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறார் என்று கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ்னு நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இருபாலுக்கும் பொதுவாக அமைந்த பருவங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு பிள்ளைத்தமிழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பருவங்கள் என்னென்ன பருவங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்டால், காப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காப்புனா இறைவன் காப்பாற்றுதல் என்று அர்த்தம். இறைவா என் குழந்தையை இறைவன் காப்பாற்றுகின்ற பருவம். செங்கீரை என்ற பருவம் என்ன அப்படி சொல்கிறேன்னா, இந்த கீரைத்தண்டு அப்படி மேலே எழும்பி தலை அசைப்பது போல் குழந்தை பருவத்தில் இருக்க குழந்தை குப்புறப்படுத்து 2 கைகளையும் ஊன்றி காலை மடக்கி தலையை தூக்கி ஆடும். அதாவது செங்கீரை பருவம் என்று பெயர். அதுக்கடுத்து தாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தாளாட்டுன்னு அர்த்தம். குழந்தையை தாளாட்டுவது என்று அர்த்தம். சப்பானி அப்படின்று சொன்னால் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால் கை கொட்டுதல், கை தட்டுறதுக்கு குழந்தை கை தட்டுறதுக்கு பேர் தான் சப்பானி. முத்தம் அப்படின்னு சொன்னால் முத்தம் தா என்று குழந்தை கேட்பது போல வளருகின்ற பருவம் முத்தம். வருகை அப்படின்னு சொன்னால் குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கின்ற குழந்தையை வாவா என்று பெற்றோர்கள் மற்றவர்கள் அங்கே இன்று அழைப்பது. அம்புலி அப்படின்னு சொல்லிட்டுன்னா குழந்தை தாயானவள் தன் இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு நிலாவை காட்டி சோறுட்டுவது அம்புலி. இது மாதிரி ஒவ்வொரு பருவங்களாக பிரித்திருக்க